ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 வருதுல. ஸோ அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவோட ரசிகர் வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சொல்லக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அந்த சிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருக்காப்புல. ஸோ அந்த கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். பிகாஸ் சிற்பி அந்த சிற்பம் அந்த ஸ்டாச்சுஸ் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ தனுஷ் அண்ணாவோட ராயன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பில் வந்து இப்பயுமே இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட தீவிரமான ஃபேன். இவர் ஆக்சுவலாக வந்து ரஜினி சார்லாம் மீட் பண்ணி இவரோட ஸ்டாச்சுலாம் வந்து அவர் வீட்டிலே வச்சுருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவர் தான் இந்த ரஞ்சித் சொல்லக்கூடிய ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். பட் ஆனால் இவர் வந்து தனுஷ் அண்ணாவோட ரசிகராகவும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணா ராயன் திரைப்படத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலை செஞ்சுருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாகவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை வந்து கன்ஃபார்மாக வந்து பாராட்டலாம். இது வந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த வருஷத்தில் எல்லா திரைப்படத்தை விட ராயன் திரைப்படம் தான் மேலோங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே ராயனை பற்றி தான் பேசுகிறானுங்க. இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனாலும் சரி, இப்போ ட்விட்டரில் வந்து என்ன இணையதளத்தில் என்ன ஷேர் பண்ணாலுமே சரி, அந்த ராயன் டேக் யூஸ் பண்ணுறாங்க, தனுஷ் அண்ணாவும் டேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தனுஷ் அண்ணாவோட அந்த ராயன் திரைப்படம் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்ட் செட்டராகவே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.